காலேஜ்ல நம்ம பசங்கலாம் செமினார் எடுத்து கலக்குறானுங்க. நான் தான் வேடிக்கை பார்த்துட்டு கம்முனு இருக்கேன். வணக்கம் நண்பர்களே! வாங்க 100 நாள் எஃப் உருவாக்குறோம்ன்ற சவால்ல இன்னைக்கு 459வது கதைய உங்ககிட்ட சொல்றேன். காலைல வழக்கம் போல எழுந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நம்மள ஏதோ ஒண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நானும் தூங்காம அப்படியே கம்முனு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி தூங்குனேன்னு தெரியல. அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். ஸோ காலைல டைமிங்க்கு எழுந்து காலேஜ் கிளம்பி வந்தாச்சு. காலேஜ்ல என்ன கதைன்னா, எல்லாரும் வந்து செமினார் எடுக்குறானுங்க. எனக்கு தெரியல நீங்க எப்போடா இந்த செமினார் எடுக்கிறேன்னு ஒத்துக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. அந்த யோசனையிலேயே கம்முனு உட்காந்துட்டேன். ஷார்ப்பா ஒரு 3:50 கிட்ட கிளம்பியாச்சு. நீங்க எல்லாரும் கேட்கலாம், "என்னடா நீ காலேஜ பத்தி வேற எதுவுமே சொல்ல மாட்ற. எதுவுமே பண்றியா இல்லையா? என்னதான் பண்ற?" அப்டின்னா, ஒண்ணுமே பண்றதில்ல. ஜாலியா தூங்குறது மட்டும் தான் காலேஜ்ல போயிட்டு. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியலையா? அதனால அப்படியே அந்த பாட்ட ஸ்கிப் பண்ணிட்டு பஸ்ல ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே நம்மளோட YouTubeக்காக ஒரு வீடியோ எடுத்து பேசி அப்லோட் பண்ணிட்டா, ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டு, கடையில இருக்க வேலைலாம் முடிச்சுட்டு, வீட்டுக்கு வந்தா ஒரே மன உளைச்சலா இருக்குங்க. கடைசி ஒரு 2 நாளா வீடியோ போடுறது கூட எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன நம்மளோட பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போலாம் அப்படின்ட்டு பார்க்குக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து படிக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு, நைட்டு சாப்பிட்டுட்டு இந்த டேவ முடிச்சுட்டேன். ஜாலியா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.